GPல நெக்ஸ்ட் சம் இதே மாதிரி சம் தான், ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான். ஃபைண்ட் த nth டேர்ம் அண்ட் சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். அண்ட் சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். அதே ஸ்டெப்பை அப்படி ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் சீரீஸ் என்னன்னா 4, 12, 36, 308. இதுதான் இதனுடைய சீரீஸ். 4, 12, 36, 108. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? Tn இஸ் ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1. இதுதான் nth டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதில் A என்னது? 4. A வந்து 4. R எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 by T1. R எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 by T1. 12/4. 12/4னா எவ்வளவு? 3. இப்போ Tn இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். Tn இஸ் ஈக்குவல் டு, இப்போ A 4ன்னு கிடச்சிருச்சு, R வந்து 3ன்னு கிடச்சிருச்சு. R வந்து 3. அப்போ Tn இஸ் ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு A எவ்வளவு? 4 இன்ட்டு 3 பவர் n மைனஸ் 1. 3க்கு பவர் n மைனஸ் 1. இதுதான் ஆன்சர். இதை பண்ணி 12ன்னு போட்டுறக்கூடாது, ஏன்னா இதுக்கு பவர் இருக்குது, இதுக்கு பவர் இல்லை, பெருக்க முடியாது. அதனால Tn இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 3 பவர் n மைனஸ் 1. இதுதான் Tnனுக்கான ஆன்சர். இதுதான் Tnனுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்கு? Sn. Snனா R கிரேட்டர் தேன் 1. R வந்து எவ்வளவு? R வந்து 3. 3ங்கிறது கிரேட்டர் தேன் 1. அதனால் Snனுக்கு இப்போ என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்? போன இதில் லெஸ் தேன் 1ங்கிறதுனால 1 மைனஸ் R பவர் n பை 1 மைனஸ் R எடுத்தோம். கிரேட்டர் தேன் 1ங்கிறதுனால R பவர் n மைனஸ் 1 பை R மைனஸ் 1. அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து A எவ்வளவு? 4 இன்ட்டு 3 பவர் n மைனஸ் 1 பை 3 மைனஸ் 1. 3 மைனஸ் 1 வந்து 2. 4 இன்ட்டு 3 பவர் n மைனஸ் 1 பை 2. 2வும் 2வும் கேன்சல் ஆகி 2 இன்ட்டு 3 பவர் n மைனஸ் 1. இதுதான் Snனுக்கான ஃபார்முலா. Snனுக்கான ஆன்சர். Sn வந்து இவ்வளவு. ஏன்னா இது R கிரேட்டர் தேன் 3ங்கும் போது ரொம்ப ஈஸி இந்த ஃபார்முலா. இல்லைன்னா இதுவும் ரெண்டுமே மாறிக்கும், அவ்வளவுதான். இது R பவர் n மைனஸ் 1 பை R மைனஸ் 1. 4 இன்ட்டு 3 பவர் n மைனஸ் 1 பை 3 மைனஸ் 1. 2வும் 2வும் கேன்சல் ஆகி 2 இன்ட்டு 3 பவர் n மைனஸ் 1 வரும். அதுதான் Tn கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம Sn கண்டுபிடிச்சிட்டோம்.